friends, welcome to Deep Twin channel. இந்த வீடியோல 3.5 roll ஆம்லா நட் basket உடைய full tutorial என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு 8 அடியில ரெட் கலர் வயர் 24, 8 அடியில சாண்டல் கலர் வயர் 26 வயரும், மொத்தம் 50 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரோலில் கட் பண்ணது போக மீதம் உள்ள வயரை நான் இந்த மாதிரி பேப்பரில் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம பேஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த வயரை நம்ம அதிகமாக கட் பண்ணியிருக்கோமோ அந்த வயர்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ சாண்டல் கலர் வயர்லாம் 26 வயர் கட் பண்ணியிருக்கோம். ஸோ ரன்னிங் வயரை வந்து நம்ம சாண்டல் கலர் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதும் நம்ம சாண்டல் கலர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ சைடில் வயர் விடுறதுக்கு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 3.25 அடி மெஷர் பண்ணிக்கணும். 1 2 3 3.25 இப்படி மெஷர் பண்ணிக்கலாம். சைடில் வயர் விடுறதுக்கு அளந்தாச்சு. 3.25 அடியில் உள்ளது வந்து அளந்தாச்சு. இப்போது நம்ம எப்படி அடுத்து ஜாயின் பண்ணணும்னா, இந்த ரன்னிங் வயருடைய கீழ் பக்கம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். அப்போ தான் உங்களுக்கு இது ஃபுல்லாக ஜாயின் பண்ண முடியும். அதனுடைய மேல் பக்கம் இப்படி இருக்கு இல்லையா, அதோட நம்ம சைடில் வயர் விடுறதுக்கு 3.25 அடியில் அளந்தது வந்து உங்களுக்கு இப்படி சைடில் வரணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எந்த வயர் அதிகமாக கட் பண்ணியிருக்கோமோ அந்த வயர் தான் நம்ம எடுக்கணும். அதனால் நம்ம சாண்டல் கலர் தான் நான் கட் பண்ணதுனால நான் சாண்டல் கலரை ரெண்டுமே ஈக்குவல் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆம்லா நட் போடுறதுக்கு நம்மளுக்கு மொத்தம் 3 வயர் தேவைப்படும். இப்போ வந்து இது வந்து ரன்னிங் வயர் நம்மளுக்கு ஒன்று வரும். நான் இன்னும் 2 வயர் வந்து கட் பண்ண வயர்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ரன்னிங் வயர் வந்து ஃபஸ்ட்டு வயரை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் வயர் வந்து இந்த ரன்னிங் வயர் இருக்கு இல்லையா, நான் என்னுடைய லெஃப்ட் ஹேண்டில் வந்து ரன்னிங் வயர் இருக்குது. ஸோ நான் அதை வந்து இப்போது நான் ஒரு லூப் மாதிரி இப்படி ஃபார்ம் பண்ணுறேன். இது வந்து செகண்ட் வயர். அதுக்கப்புறம் தேர்டு வயர் வந்து ஃபஸ்ட்டு வயர் செகண்ட் வயர் அதோட சேர்த்து நான் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்படி நல்லா இப்படி டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த ரன்னிங் வயர் இருக்குல்ல, அந்த ரன்னிங் வயரை வந்து இப்படி மேலே இப்படி எடுத்துக்கோங்க. ரன்னிங் வயர் தான் ஃபஸ்ட்டு வயரை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து இப்படி மேலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வயர் அப்படி லூப் போட்டிருக்கோம் இல்லையா, அதனுடைய கீழ்ப்பக்கம் இருக்கு இல்லையா, அதை அப்படி எடுத்து இப்படி மடக்கி ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்டு வயருடைய பின்பக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி மடக்கிட்டு ரன்னிங் வயர் அண்ட் செகண்ட் வயர் அதெல்லாம் நம்ம இப்போ இப்படி நுழைச்சிக்கணும். இப்படி நுழைச்சிட்டு இப்போ வந்து நாட்ஸை வந்து நீங்கள் எல்லா பக்கமும் டைட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இப்போ ஆம்லா நாட் கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு எப்படி வருதுன்னா, இப்போ 3.25 அடி உள்ளது இந்த பக்கம் வரும், ரன்னிங் வயர் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் வரும், இந்த சைடு இப்படி வருது. இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ளதை வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மேலே பேஸ்கெட் போடுறப்போ வயர் வந்து உங்களுக்கு சரியாக வரும். இது வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வருது. ஸோ நம்ம எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதை வந்து இப்படி எடுத்து கொஞ்சமாக இப்படி தள்ளி விட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் இந்த ஆப்போசிட் சைடு வந்து செக் பண்ணிக்கணும். அப் அண்ட் டவுன் வந்து வருதான்ட்டு. இது கரெக்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு செக் பண்ணதில் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம அப் அண்ட் டவுன் எதுவும் நம்மளுக்கு வராதனால அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து ரெட் கலர் வயர் ஜாயின் பண்ணணும். ஸோ 2 கட் பண்ணினா 2 ரெட் கலர் வயர் சரி பாதியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ ஜாயின் பண்ணணும். இந்த ரன்னிங் வயரை வந்து இப்படி மடக்கிக்கணும். அப்புறம் வந்து நம்ம சரி பாதியாக எடுத்து வச்சுருக்க ரெட் கலர் வயரில் அதை வந்து இப்படி ஒரு செகண்ட், இது வந்து செகண்ட் வயர், அதை வந்து ரன்னிங் வயரில் அப்படி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் வயர் வந்து ரன்னிங் வயர் அண்ட் செகண்ட் வயர் அதோடு இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் வயர் இப்படி மேலே எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வயருடைய பின் பக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து ரன்னிங் வயரோடு எப்படி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் வயருடைய பின் பக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து ரன்னிங் வயர் அண்ட் செகண்ட் வயர் அதோடு சேர்த்து அந்த 2 லூப்களையும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நாட்ஸை டைட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்மளுக்கு இந்த 2 பக்கமும் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஃபுல் சாண்டலில் ஆம்லா நாட் கிடைக்கும். செகண்ட் வந்து உங்களுக்கு மிக்ஸ்டு இல்லை உங்களுக்கு ஆம்லா நாட் கிடைக்கும். அப்புறம் தேர்டு வந்து நம்ம என்ன ஜாயின் பண்ணணும்னா சாண்டல் கலர் வயர் இருக்குல்லையா, அதையே நம்ம வந்து 2 வயர் எடுத்து ரன்னிங் வயரோட ஜாயின் பண்ணணும். சாண்டல் கலர் வயரை நான் ரெண்டையும் நான் ஈக்குவல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட் மேக் பண்ணிக்கணும். டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த ஆப்போசிட்டில் செக் பண்ணிக்கோங்க, இந்த ஆப்போசிட்லேயும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெட் கலர் வயரை வச்சு இன்னொரு ஆம்லா நாட் நம்ம மேக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர் வயர் வந்து நான் ஈக்குவல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த ரன்னிங் வயரோட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஆம்லா நாட் மேக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட் லைன் தான் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்புறம் மேக் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த 2 ஆப்போசிட்டில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் அடுத்து வந்து சாண்டல் கலர், அப்புறம் ரெட் கலர், சாண்டல் கலர், ரெட் கலர், அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி நான் எல்லா வயரையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். கட் பண்ணி நான் 50 வயரையும் நான் சாண்டல் ரன்னிங் வயரில் சாண்டல் ரெட் அந்த பேசிஸில் ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு ஃபுல் சாண்டலில் 13 ஆம்லா நாட்டும், மிக்ஸ்டு சாண்டலில் 12 ஆம்லா நாட்டும், மொத்தம் 25 ஆம்லா நாட் கிடச்சிருக்கு. இப்போது சைடில் வயர் விடுறதுக்கு கட் பண்ணிடலாம். இன்னொன்று, நீங்கள் இங்கே சாண்டல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங்கும் சாண்டல் தான் இருக்கணும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ சைடில் வயர் விடுறதுக்கு நம்ம 3.25 அடி நம்ம லெஃப்ட் சைட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ரைட் சைட்லையும் நம்ம இப்போ ரன்னிங் வயரை அளந்து கட் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ நம்மளுக்கு சென்டர். இதில் வந்து மார்க் தேவைப்படாது, ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரே சைஸாக வராது. ஸோ இது நீங்கள் போடும்போது கொஞ்சம் குறுகலாக தான் போகும் அடுத்தடுத்த லைனு. ஸோ நம்ம மார்க் பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து நம்ம ரெட் கலர் ரன்னிங் வயரை வந்து ஜாயின் பண்ணணும். செகண்ட் லைனாக சைடில் வயர் விடுறதுக்கு மெஷர் பண்ணிக்கலாம். இந்த 3.25 அடி இருக்கு இல்லையா, அது இப்படி மெஷர் பண்ணிவிட்டு இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ஃபஸ்ட்டு இதில் க்ராஸ் ஆகாத இதில் வந்து நம்ம மேக் பண்ண முடியாது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த இதில் இருக்கு இல்லையா, இந்த ஆம்லா நாட்டுடைய செகண்ட் வயரும் ரெட் கலர் வயர் உள்ள ஃபஸ்ட்டு வயரும் நம்ம இப்போ க்ராஸ் ஆகும். இதில் தான் நம்ம வந்து ஆம்லா நாட் மேக் பண்ணணும் ரெட் கலர் ரன்னிங் வயரை வச்சு. இப்போ ரெட் கலர் ரன்னிங் வயரை இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த சாண்டல் இருக்குல்ல, இதை வந்து இப்படி சுற்றிக்கோங்க இந்த ரன்னிங் வயர் மேலே. அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள ரெட் கலர் வயருக்கு அதை வந்து இப்படி இந்த ரன்னிங் வயர், இந்த செகண்ட் வயர், அதில் மேலே ரெண்டுத்துலேயும் நீங்கள் இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு அப்புறம் ரன்னிங் வயர் வந்து இப்படி மேலே இப்படி தூக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வயர் வந்து ரன்னிங் வயரோட இப்படி நுழைச்சிக்கோங்க, இந்த லூப்பில் நுழைச்சிக்கோங்க. நுழைச்சிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் வயர் இருக்கு இல்லையா, அதனுடைய அதை வந்து நீங்கள் ரன்னிங் வயர் செகண்ட் வயர் அதோட இப்படி ஜாயின் பண்ணிப்போம். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி நாட்ஸை டைட் பண்ணிக்கோங்க.
டைட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆம்லா நாட் கிடச்சிரும். இந்த கிராஸ் ஆகாத இந்த வயர் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த 2 வயர் எடுத்து நம்ம இப்போ ரெட் கலர் ரன்னிங் வயரை ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தடுத்து உள்ள கிராஸ் ஆகிருக்கும் இல்லையா, இந்த 2 வயர்லேயும் நம்ம ஒவ்வொரு ஆம்லா நாட் இப்படி மேக் பண்ணணும். இந்த இருக்கு இல்லையா, இந்த இதில் இப்போது இந்த 2 இது கிராஸ் ஆகுது. இப்போ இந்த ரன்னிங் வயரை வச்சு நம்ம இந்த 2 இதில் வந்து ஒரு ஆம்லா நாட் மேக் பண்ணிக்கணும். டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிராஸ் ஆகிற இந்த 2 வயர்லையும் ஒரு ரன்னிங் வயர் வச்சு ஒரு ஆம்லா நாட் மேக் பண்ணிக்கணும். இந்த இதில் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு மிக்ஸ் நாட்டு தான் கிடைக்கும், இந்த லைன் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் மேக் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் ஆகாத இந்த வயருக்கு இல்லையா, இதில் மட்டும் நம்ம மேக் பண்ண முடியாது. ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக மேக் பண்ணுங்கள் இந்த ரெட் கலர் ரன்னிங் வயரை வச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ரெட் கலர் ரன்னிங் வயரை வச்சு எல்லாமே மிக்ஸ் நாட்டாக தான் இந்த லைன் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம சைடில் வயர் விடுறதுக்கு பக்கத்தில் உள்ள ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட இப்போ ரெட் கலர் ரன்னிங் வயர் வச்சு இப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அடுத்த லைன் வந்து நம்ம சென்டர் கலர் ரன்னிங் வயர் வச்சு மேக் பண்ணணும். இப்போ சைடில் வயர் விட்டுருக்கு பக்கத்தில் உள்ள இது வந்து மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணிவிட்டு இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நம்மளுக்கு கிராஸ் ஆகாது. ஸோ இதை விட்டுட்டு அடுத்து உள்ள இது இருக்குல்ல 2 இது வந்து கிராஸ் ஆகும். அதில் உள்ள இந்த இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஆம்லா நாட் மேக் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வைக்கணும் இதில் இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு வயர் எடுத்து இந்த ரன்னிங் வயரோட இப்படி சுற்றிக்கலாம். சுற்றிட்டு பக்கத்தில் உள்ள வயர் எடுத்து அதுக்கு மேலே இந்த 2 லூப் மேலே இப்படி சுற்றிட்டு ஒரு ஆம்லா நாட் மேக் பண்ணிக்கணும். எப்பயுமே ரன்னிங் வயர் வந்து இப்படி எடுத்துகிட்டு போடுறது வந்து இந்த சைடு வரணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு லைன் இப்படி போடுறதுக்கு சரியாக வரும். கொஞ்சம் கரண்ட் இருக்குது, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து கிராஸ் ஆகிருக்க 2 வயர் அதில் நம்ம இப்போ ரன்னிங் வயர் வச்சு ஆம்லா நாட் மேக் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக மேக் பண்ணிட்டு வாங்க இது வரைக்கும். அப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் சாண்டல் கலர் ரன்னிங் வயரை வச்சு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த 3rd லைனு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெட் கலர் ரன்னிங் வயரை வச்சு 1 லைன் ரெட் சாண்டில் சாண்டிலோட முடியணும். இன்னொரு 4 லைன் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இது மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். நாலு லைன் நான் மேக் பண்ணிட்டேன். மொத்தம் சென்டர்லேருந்து 6 லைன் மேக் பண்ணியிருக்கேன். மேலே 6 லைன் மேக் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நாம் சென்டர்லேருந்து கீழேயும் 6 லைன் மேக் பண்ணணும். ரெட் கலர் ரன்னிங் வச்சு 1 லைன் சாண்டல் ரெட் சாண்டல் அந்த பேசிஸில் ஃபினிஷ் ஆகிறது வந்து நீங்கள் சாண்டலோட உங்களுக்கு ஃபினிஷ் ஆகணும். நான் கீழேயும் ஒரு 6 லைன் நான் மேக் பண்ணிவிட்டு நான் அப்புறம் எப்படின்னு பார்க்கலாம்.
சென்டருக்கு மேலே எப்படி நான் 6 லைன் கம்ப்ளீட் பண்ணணும் அதே மாதிரி சென்டருக்கு கீழேயும் 6 லைன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேஸ் வந்து மொத்தம் 13 லைன் வருது. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த இதில் வந்து ஃபுல் ஆம்லா நாட் கிடைக்குது. அடுத்து பேஸ்கெட் க்ரோ ஆகிறப்போ ஃபுல் ரெட் ஆம்லா நாட் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இந்த ஃபினிஷிங் இருக்கு இல்லையா, அந்த சாண்டலில் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் சாண்டல் ரன்னிங் மேலே 2 பக்கமே நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் பேஸ்கெட் வந்து க்ரோ ஆகிறப்போ அந்த டிசைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இதோட பேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் 2 லைன் எக்ஸ்ட்ரா போடணும். அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். ஃபுல் சாண்டல் ஆம்லா நாட் உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிருக்கு. க்ரோ ஆகிறப்போ உங்களுக்கு ரெட் ஆம்லா நாட் இதில் கிடைக்கும். க்ரோ ஆகிறப்போ உங்களுக்கு மேலே வந்து ரெட் கலர் ஃபுல் ஆம்லா நாட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம வயர் வந்து இங்கே எவ்வளோ கட் பண்ணோம், ரெட் கலர் 24 வயர் கட் பண்ணோம், சாண்டல் கலர் 26 வயர் கட் பண்ணோம் இல்லையா. நீங்கள் வந்து ரெட் கலர் 26 கட் பண்ணிக்கோங்க, சாண்டல் கலர் 24 கட் பண்ணிவிட்டு ரெட் கலர் ரன்னிங் வேரை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாண்டல் ரெட் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க. பேஸில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல் ரெட் கலர் ஆம்லா நாட் கிடைக்கும். க்ரோ ஆகிறப்போ உங்களுக்கு ஃபுல் சாண்டல் ஆம்லா நாட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு சைடில் வந்து கிராஸ், இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு ரெட் சாண்டல் அப்படின்னு இதில் ஃபுல்லாக உங்களுக்கு கிராஸ் ஆகிருக்கும். இந்த கார்னரில் மட்டும் உங்களுக்கு ஒரே ஒரு வயர், இந்த சாண்டல் இருக்குல்ல, இதில் வந்து ஒரே ஒரு வயர் மட்டும் உங்களுக்கு தனியாக நிற்கும். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம சேர்த்து போட்டோம்னா டிசைன் வராது. அதுக்காக தான் கொஞ்சம் சொருகிறதுக்கு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். 6 கார்னர்லேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு வயர் வந்து நம்மளுக்கு கிராஸ் ஆகாமல் இருக்கும். அதை மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த சைடு இந்த சாண்டலில் ஒரு வயர் இதில் வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகிருக்கும், இந்த இதில் வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகிருக்கு, இது மட்டும் உங்களுக்கு கிராஸ் ஆகலை. ஸோ நம்ம இந்த இது கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகிருக்கும், இந்த இதில் கிராஸ் ஆகிருக்கும், இதில் மட்டும் இந்த கிராஸ் ஆகிருக்க இடத்துல நம்ம ஒரு ஆம்லா நாட் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் பிளெயின் கலர் போட்டிங்கன்னா இது உங்களுக்கு கட் பண்ண கூட தேவையில்லை, நீங்கள் அப்படியே மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது உங்களுக்கு டிசைன் வர்றதுனால இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த ஸோ 1 2 3 4 இந்த இடத்துல வந்து இப்போ வந்து 5வது இதை நான் கட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, கரெக்டாக பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். இந்த 2 இடத்துல கிராஸ் ஆகுது, இந்த 1 மட்டும் தனியாக நிற்குது, இது வந்து 5வது. இது வந்து 6. ஸோ இப்போ கிராஸ் ஆகாத 6 இது 1 2 3 4 5 6 இது நான் கட் பண்ணியிருக்கேன். உள்ளே சொருகிட்டு அப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். எனக்கு இந்த பேஸ் போட்டதில் ரெட் கலர் வயர் வந்து எனக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. சாண்டல் கலர் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் வந்து சாண்டல் கலரை வந்து இன்னொரு ரோலில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து சாண்டல் கலர் ரன்னிங் வேரை யூஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணணும். ரெட் கலர் எடுத்துடாதீங்க, இங்கேருந்து எங்கேனாலும் ஜாயின் பண்ணலாம். 2 வயர் கிராஸ் ஆகுது இல்லையா, நான் வந்து இந்த சாண்டல் கலரில் உள்ள இந்த ஒரு வயர்லையும் ரெட் கலரில் மிக்ஸ்ட் நாட்டில் இருக்கல உங்களுக்குள்ள ஒரு வயர் போகுது இல்லையா, இந்த 2 மிக்ஸில் கிராஸ் ஆகிற இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு ஆம்லா நாட் மேக் பண்ணிக்கிறேன். சொருகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் வயர் விட்டுட்டு இந்த ரோலோட உள்ளது வந்து கீழ்ப்பக்கம் வந்து இந்த மாதிரி வரணும். அப்படி மடக்கி வச்சுருக்கிறதுல ஒரு வெளிப்பக்கம் வந்து உங்களுக்கு இப்படி வரணும். ஸோ இந்த வந்து இப்படி மடக்கிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட் மேக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட் மேக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு லைன் மட்டும் நம்மளுக்கு சாண்டில் போடணும். அடுத்தது வந்து நம்மளுக்கு ரெட் கலர் சேஞ்ச் பண்ணணும். கலர் இப்படி சேஞ்ச் பண்ணிகிட்டே போகணும்.
இப்போ ஒரு ஆம்லா நாட் வந்துச்சு. இப்போ அடுத்ததில் வந்து கிராஸ் ஆகிற இன்னொரு 2 வயர் இருக்குல்ல, கிராஸ் ஆகிற 2 வயரை அந்த இடத்துல வந்து ஒரு ரன்னிங் வயரை வச்சு ஒரு ஆம்லா நாட் மேக் பண்ணிக்கணும். இந்த லைன் ஃபுல்லாக நம்மளுக்கு மிக்ஸ் நாட் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் க்ராஸ் ஆகிற அடுத்தது. இது மாதிரி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக மேக் பண்ணுங்கள். இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு இது வரைக்கும் மேக் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம இழுத்து பிடிச்சி போடணும். அது எப்படி ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கலாம். க்ராஸ் ஆகிற 2 வயர் எடுத்து இந்த இடத்துல ஆம்லா நாட் மேக் பண்ணி ஃபுல்லாக நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வயர் நம்மளுக்கு இருந்ததுலேயே அதை கட் பண்ணி உள்ளே சொருகி விட்டோம் இல்லையா, அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கு. இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கார்னர் டர்னிங். நார்மலாக உங்களுக்கு நார்மல் பேசிக் நாட்டில் உங்களுக்கு 4 கார்னர்ஸ் டர்னிங் தான் வரும். இந்த வந்து ஆம்லா நாட்டில் வந்து மொத்தம் 6 கார்னர் டர்னிங்ஸ் வரும். இப்போ வந்து நம்ம எப்படி கார்னர் டர்னிங் பார்த்துடலாம். அது ஒன்றில் இப்போ இந்த இடத்துல நம்ம வயர் கட் பண்ணி உள்ளே சொருகிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி இழுத்து போடணும், அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கார்னர் டர்னிங் இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட் மேக் பண்ணிக்கணும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வர்றதில் வந்து க்ராஸ் ஆகிற எல்லா நாட்லேயும் ஒரு ஆம்லா நாட் மேக் பண்ணிக்கணும். எந்த வயருமே மிஸ் பண்ணிடாதீங்க. க்ராஸ் ஆகிற வயரெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த லைன் ஃபுல்லாக மிக்ஸ் நாட்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து அடுத்தடுத்து உள்ள வயசில் இப்படி போட்டு மேக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு செகண்ட் கார்னர் டர்னிங் வரும். அதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல தேர்ட் கார்னர் டர்னிங் வரும். அதுக்கப்புறம் இப்படியே மேக் பண்ணணும். இங்கே 4th கார்னர், அப்புறம் 5th கார்னர், இது வந்து 6th கார்னர் முடியும். இது ஃபுல்லாக அப்படி ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக ஆம்லா நாட் ஃபுல்லாக எந்த வயரும் மிஸ் பண்ணாமல் மேக் பண்ணிட்டு வாங்க. நான் அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி லேடர் நாட் மேக் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக நான் 6 கார்னர் நான் டர்ன் பண்ணிட்டேன். 1 2 3 4 5 6 கார்னரையும் டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பிளேஸ்க்கு இப்போ வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த நாட்டு நம்ம எப்படி இப்படி உழைச்சிட்டு நம்ம லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இதுக்கப்புறம் இந்த 1 லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெட் கலர் ரன்னிங் வேராக யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணோம். ரெட் கலர் ரன்னிங் வேரை. ஸோ நம்ம இந்த ஒரு நாட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணோம்னா இந்த லைன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இந்த ரன்னிங் வேர் வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ எப்படி லேடர் நாட் போடுறதுன்னு பார்த்துடலாம். நம்மளுக்கு நார்மலாக ஒரே ஒரு நாட் தான் வரும். நார்மல் பேஸ்கெட்டில் எல்லாம் நம்ம லூஸ் பண்ணிவிட்டு மேலே லேடர் நாட் போடுவோம் இல்லையா. ஆனால் ஆம்லா நாட்டு மட்டும் நம்மளுக்கு 2 வயரில் நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம இந்த 2 வயரையும் நம்ம
லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் வேரை இன்சர்ட் பண்ணணும். இப்போ வந்து ரன்னிங் வேரை வந்து இப்படி மடக்கி வச்சுக்கோங்க உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இப்போ லூப்பை வந்து 2 லூப்பையும் நம்ம இப்போ லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு இப்படி மேலே லூப் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சாண்டல் கலர் வயரையும் கொஞ்சம் இப்படி மேலே எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டு இது வந்திருக்கும். 2 லூப்பும் எங்களுக்கு மேலே வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் வேர் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி மடக்கி இந்த லூப்புக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்புக்குள்ளே நான் ரன்னிங் வேரை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த வயருடைய மேல் நோக்கி உள்ள பகுதி இருக்கும் இல்லையா, அதை வந்து அதை ரன்னிங் வயரில் நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் அதுக்கப்புறம் இந்த அடுத்த நாட் இருக்கு இல்லையா, லூஸ் பண்ண லூப் சாண்டல் கலர், அதில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் ரன்னிங் வயரை. அதனுடைய மேல் நோக்கி பகுதியில் உள்ள வயரை எடுத்து நாம் ரன்னிங் வயரில் இப்படி இன்சர்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்டை எல்லா பக்கமும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் இப்படி திருவலாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் இப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லூஸ் பண்ண லூப்பை வந்து மேலே இழுக்கணும். அதுக்கப்புறம் ரன்னிங் வேர் அப்படி நம்ம பிடிச்சி இழுக்கணும். அப்புறம் எல்லா பக்கமும் நாட்ஸை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக சொருகிறதுக்கு வயர் விட்டோம் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம 2-3 நாட்டில் உள்ளே இப்படி சொருகி விட்டுக்கணும். ஓகே. இந்த இது ஃபுல்லாக நம்மளுக்கு மிக்ஸ் நாட் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது வந்து நம்ம ரெட் கலர் ரன்னிங் வேரை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ண நம்மளுக்கு ஃபுல் ரெட் ஆம்லா நாட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இந்த வயரை நம்ம கட் பண்ணாமல் ரெட் கலர் ரன்னிங் வேரை நான் நெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அது வந்து நீங்கள் இப்படி ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 வயர் கிராஸ் ஆகும் எல்லாத்துலேயும். அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கே தான் முடிச்சிருக்கோம், அதனால் பக்கத்துலேயே உள்ளதுலேயே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக சொருகிறதுக்கு மட்டும் ரெட் கலர் ரன்னிங் வேரை விட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் எப்பயும் போல் ஒரு ஆம்லா நாட் மேக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள இதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் உள்ளது எல்லாமே நாட் ஃபுல்லாக மேக் பண்ணிட்டு இங்கே வரைக்கும் வாங்க. அப்புறம் நம்ம எப்படி ஆம்லா நாட் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெட் கலர் ரன்னிங் வயர் வச்சு செகண்ட் லைனை நான் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக நான் செகண்ட் லைன் ஃபுல்லாக ரெட் கலர் ரன்னிங் வயர் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பிளேஸ்க்கு இப்போ வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த நாட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போட்ட இந்த நாட்டை நம்ம உழைச்சி லேடர் நாட் போட்டுட்டு எப்படி நம்ம நெக்ஸ்ட்டு போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த இருக்கு இல்லையா, இது வந்து ரன்னிங் வயர். உங்களுக்கு லேடர் நாட் ஆம்லா நாட்னால உங்களுக்கு 2 நாட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 2 வயர் இருக்கும். நம்ம அதை 2யுமே இப்போ வந்து உழைச்சி விட்டுக்கலாம். ரெண்டு வயரையும் உழைச்சி விட்டு அந்த லூப்பை வந்து இப்படி மேலே எடுத்துட்டுக்கோங்க. இப்படி மேலே எடுத்துட்டு அப்புறம் வந்து இந்த ரன்னிங் வயர் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னோடய ரைட் ஹேண்டில் இருக்குது, அதை மடக்கி நம்ம ஃபஸ்ட்டு லுக்கில் நம்ம ரன்னிங் வயரை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதிலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வயர் செகண்ட் வயர் 2 வயர் நம்மளுக்கு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வயரை வந்து மேல் நோக்கி நம்ம உழைச்ச வயருடைய ஃபஸ்ட்டு வயருக்குள்ள அதை வந்து இந்த ரன்னிங் வயரோடு இப்படி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே ரன்னிங் வயரை செகண்ட் லூப்பில் நம்ம மேலே எடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேயும் நம்ம இப்போ ரன்னிங் வயரை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணுறோம்.
பண்ணிவிட்டு அதனுடைய வயர் மேல் உழைச்ச வயருடைய மேல் நோக்கி பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து ரன்னிங் வயரோட எப்படி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அந்த வயர் மேல் நோக்கி உள்ள வயரை வந்து இப்படி மேலே எடுத்துட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் வயரை வந்து இப்படி உள்ளே அப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டு எல்லா பக்கமும் நாட்ஸை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அந்த இந்த வயரையும் நம்ம சின்ன சொருகல் போட்டுருவோம், அந்த வயரை நம்ம உள்ளே சொருகி விட்டுறணும். இப்போ நம்மளுக்கு நீட்டாக இந்த லைன் வந்து செகண்ட் லைன் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ரவுண்ட், இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்மளுக்கு எப்படி வரும்னா ஃபுல் ரெட் ஆம்லா நாட், அப்புறம் ஒரு மிக்ஸ் நாட், ஃபுல் ரெட் ஆம்லா நாட், ஒரு மிக்ஸ் நாட், அந்த மாதிரி இந்த லைன் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாண்டல் கலர் ரன்னிங் வேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ரெட் கலர் ரன்னிங் வேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணலையா, அது வந்து இந்த இருக்குல்ல, அந்த ரன்னிங் வேர் இந்த இருக்குது. நான் அதை வந்து கட் பண்ணலை, அது உள்ளே தான் இருக்கும். இந்த பேஸ்கெட் எப்படி வரும்னா, ஒரு லைன் உங்களுக்கு சாண்டல் கலர் ரன்னிங் வேர் வச்சு வரும்னா, நெக்ஸ்ட்டு லைன் ரெட் கலர் ரன்னிங் வேறு வச்சு வரணும். அதனால் இந்த வயரை வந்து கட் பண்ணாமல் உள்ளே இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லைன் போட்டோம் இல்லையா, அதனுடைய ரன்னிங் வேரை வந்து இப்படி உள்ளே இருக்குது. அதை நம்ம இப்போ எடுத்து தேர்ட் லைன் வந்து நம்மளுக்கு சாண்டல் கலர் ரன்னிங் வயரை வச்சு நம்ம மேக் பண்ணணும். ஸோ பக்கத்தில் எந்த வயர் உங்களுக்கு கிராஸ் ஆகுதோ அந்த வயர்லேருந்து 2 வயரில் நீங்கள் வந்து ஒரு ஆம்லா நாட் சாண்டல் கலர் ரன்னிங் வயரை வச்சு மேக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு கிராஸ் ஆகுது. நான் இந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட் மேக் பண்ணுறேன். இந்த தேர்ட் லைன் ஃபுல்லாக நம்மளுக்கு சாண்டல் கலர் ரன்னிங் வேர் வச்சு நம்ம மேக் பண்ணணும். இந்த லைன் வந்து நம்மளுக்கு மிக்ஸ்டு நாட்டாக கிடைக்கும். இப்போ அடுத்து கிராஸ் ஆகிற 2 வயர், அதில் ஒரு ஆம்லா நாட். இதே மாதிரி இந்த தேர்ட் ரவுண்ட் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவாங்க. இந்த இடத்துல எப்படி லேடர் நாட் போட்டு நெக்ஸ்ட்டு ரெட் கலர் ரன்னிங் வேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். தேர்ட் லைன் வந்து சாண்டல் கலர் ரன்னிங் வேர் வச்சு ஃபுல்லாக சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து இந்த லைன் ஃபுல்லாக தேர்ட் லைன் ஃபுல்லாக நம்மளுக்கு மிக்ஸ் நாட் கிடைக்கும். இப்போ எப்படி லேடர் நாட் போட்டு இந்த லைன் தேர்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரன்னிங் வேர் இருந்திருக்கு, இதை வந்து நீங்கள் எப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்போது இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஆம்லா நாட்டுடைய 2 வயர் இருக்கும். அது 2 வயரையும் நம்ம லூப் வந்து இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இந்த நாட்ஸை நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு அந்த லூப் அப்படி மேலே எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு ரன்னிங் வயரை வந்து இப்படி மடக்கிட்டு நம்மளுக்கு வந்து 2 இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம இன்சர்ட் பண்ண ரன்னிங் வேறு, இந்த இதுலேயும் நம்ம இன்சர்ட் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ரெட் கலர் வயரை லூஸ் பண்ணோம் இல்லையா, அதனுடைய மேல் நோக்கி உள்ள பகுதியை இந்த ரன்னிங் வயரோடு நான் இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் செகண்ட் லூப்லேயே நான் ரன்னிங் வேரை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த உழைச்ச நாட்டுடைய மேல் நோக்கி பகுதி இருக்குது, அதை வந்து நான் இப்போ ரன்னிங் வேரோட நான் இப்போ இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த மேல் நோக்கி உள்ள வயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி டைட் பண்ணிக்கோங்க நாட்ஸை. அப்புறம் வந்து ரன்னிங் வேரை இப்படி உள்ள இப்படி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணால் நம்மளுக்கு லேடர் நாட் கிடச்சிரும். இப்போது தேர்ட் லைன் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் நாட்டில் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போது இதையும் நம்ம கட் பண்ண வேண்டாம். அடுத்து வந்து உள்ளேருந்து ரெட் கலர் ரன்னிங் வேர் இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ எடுத்துக்கணும். அதை கட் பண்ணாமல் உள்ளே விட்ருக்கோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த க்ராஸ் ஆகிற இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா பக்கத்தில், இந்த இடத்துல வந்து நம்ம அடுத்த 4th லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்.
இந்த லைன் ஃபுல்லாக ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். இதில் வந்து ஃபுல் ஆம்லா நாட் கிடைக்கும். அப்புறம் லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஒயரை கட் பண்ணாமல் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வந்து ஒரு ரெட் கலர் ஒன் லைன்னா அப்புறம் வந்து சாண்டில் கலர் ஒன் லைன், ரெட் கலர் ஒன் லைன், சாண்டில் கலர் ஒன் லைன், அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். ஓரளவு நான் கூட க்ரோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு நான் காட்டுறேன். 21 லைன் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த பேஸ்கெட் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஹைட் வருது. இதுக்கப்புறம் வந்து நான் எல்லாமே லேடர் நாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ லேடர் நாட்டும் உங்களுக்கு அந்த உள்ள வந்து சாண்டில் ரெட் ரெண்டு இது வரும் உங்களுக்கு. இந்த பேஸ்கெட் வந்து ஒரு லைன் சாண்டில், ஒரு லைன் ரெட், ஒரு லைன் சாண்டில், ஒரு லைன் ரெட், இந்த பேசிஸ்லாம் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் 21 லைனையும். இப்போ நம்ம அடுத்து வந்து நம்மளுக்கு வயர் வந்து உள்ளே சொருகணும். அதனால் 2 வயருமே நம்ம கட் பண்ணிடணும். இந்த வருது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சாண்டில் கலர் ரன்னிங் வயர் எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். சாண்டில் கலர் ரன்னிங் வயரை நான் கட் பண்ணுறேன். இப்போ அதுக்கப்புறம் ரெட் கலர் ரன்னிங் வயரை கட் பண்ணிக்கிறேன். சொருகு மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஆம்லா நாட்டில் 2 வயர் போகும் இல்லையா, அது வந்து இந்த 3வது நாட்டில் 1 2 3 3வது நாட்டில் ஒரு வயரும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ள 3வது நாட்டில் ஒரு வயரை நம்ம சொருகணும். இப்போ 1 2 3 3வது நாட்டில் இந்த வயர். மூணாவது நாட்டில் 1 2 3 3வது நாட்டில் இந்த ஒரு வயர். என்னால் இழுத்து சொருகிக்கோங்க. கூட நல்லா எல்லாம் சொருகினதுக்கப்புறம் நீட் லுக்கு வரும். இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா பேஸில் ஃபுல்லாக சாண்டில் கலர் வரும். கூட பேஸ்கெட் க்ரோ ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெட் கலர் வரும்.